என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு மரித்தோரின் உயிர்த்தெழுதல். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 24 வரை. மரித்தோரின் உயிர்த்தெழுதல். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 1 கொரிந்தியர் 15:22. தேவன் மனிதனை படைத்தபோது சாவாமையுடனே படைத்தார். அதனால்தான் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று எச்சரித்தார். ஆனாலும் நம் ஆதி பெற்றோர் கீழ்ப்படியாது போனதால் நாம் மரணத்துக்கு உள்ளாகிறோம். மனிதருக்கு மீண்டும் அந்த சாவாமையை, நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக தேவகுமாரனான கிறிஸ்து இப்பூமியில் பிறந்து சிலுவையில் மரித்து பாவத்தை பரிகரித்தார். பவுல் 20ஆம் வசனத்தில் எழுதுகிறபடி, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலனானார். அவர் முதற் பலனாய் உயிர்த்தெழுந்தார். நாமோ கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது உயிர்ப்பிக்கப்படுவோம். ஆதாம் என்ற மனுஷனால் மரணம் உண்டானது, கிறிஸ்து என்னும் மனுஷகுமாரனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. எனவே கிறிஸ்து உயிரோடு எழுந்தது நமக்கு ஒரு பெரு நிச்சயத்தை கொடுக்கிறது. அப்படி நாம் உயிரோடு எழும்பும்போது நமக்கு மகிமையின் சரீரம் கொடுக்கப்படும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும் நம் சரீரம் அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். இந்த அதிகாரம் முழுவதிலும் பவுல் மிக நேர்த்தியாய் உயிர்த்தெழுதல் குறித்து விளக்கி எழுதியுள்ளார். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். நாம் வானவருடைய சாயலை அணிந்து கொள்வோம். எக்காலம் தொனிக்கும் போது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் என்பது எத்தனை மகிழ்ச்சியான ஆச்சரியப்படத்தக்க செய்தி! மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? தீர்மானம்: நான் உயிர்த்தெழுந்து மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தப்படுவேன்.